ஸோ வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து என்னோடய ஃபாக் லேம்ப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ என்னால் எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல முடியும்னு தெரியல. நான் வந்து ஃபுல்லாகவே என் பைக்கை வச்சு பக்கத்துலேயே என் பைக்கு நிற்குது. ஸோ அதை வச்சே வந்து நான் ஃபுல்லாக என்னால் எவ்வளோ முடியுமோன்னு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம், யாருமே இல்லை. அதனால தான் நான் மாஸ்க் போடல. ஓகேங்களா? என்னை சுற்றி பார்த்துக்கங்க, யாருமே இல்லை. பட் மாஸ்க் நான் கையில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? வீட்டிலேருந்து ஒரு ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ்லேயே தான் இந்த ஸ்பாட் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்தேன். வின்வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வின்வாய்ஸ்லாம் கம்மி பண்ணுற மாதிரி எதனா டெக்னிக் இருந்தால் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டேரெக்டாக இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா? உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டோமா? இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் ஸ்பாட்டு. அதாவது அந்த க்ரீன் கலர் போர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போர்டுலேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் தான் வந்து அந்த ஸ்பாட் இருந்தது. ஸோ ரொம்ப வின்வாய்ஸ் அதிகமாக இருந்ததா, சரி வேறு எங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 மீட்டர்ஸ் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த போர்டு வரைக்கும் 50 மீட்டர்ஸ், போர்டுலேருந்து இங்கே 50 மீட்டர்ஸ், ஓரளவு ஒரு 100 மீட்டர்ஸ் வந்துட்டேன். சரி, இப்போ வந்து நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேட்சிங் தெரியும் உங்களுக்கு, SJG. ஓகேங்களா? நான் தலைகீழே பிடிச்சிட்ருக்கேன், அதோ இப்போ பார்த்துக்கங்க, SJG தெரியுதுங்களா? ஸோ SJG பிராண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ SJG பிராண்டில் வந்து இது வந்து இந்த பிராண்ட் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர் பிராண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு லோக்கல்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஒரு காஸ்ட்டு, ஒரு மீடியமான குவாலிட்டி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஹானஸ்ட்டான ஒரு வியூவே சொல்கிறேன், பார்த்துங்க, ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டி தான். ஸோ இதோட உங்களுக்கு இதுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லேம்ப் தான் கிடைக்கும், 550, 600 அந்த லேம்ப்பு. ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து மேட் டாகோட மினிமம் ப்ரைஸே வந்து 2500 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபாக் லேம்ப்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபாக் லேம்ப்லாம் கூட லைக் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணும். பட் சைஸு அதெல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். எல்லாமே ஓரளவுக்கு தான். இது வந்து 1800 ருபீஸ்க்கு இதுக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணுதோ, ஸோ அது 2500 ருபீஸ்க்கு அது அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி பிராண்டு அதே மாதிரி அதில் என்னென்னு கொடுப்பாங்கன்னா, ரவுண்ட் ஆப்லாம் கொடுத்தாங்கன்னா க்ளோஸ் கேப் கொடுப்பாங்க, டபுள் கலர் கொடுப்பாங்க. அதாவது வந்து எல்லோ கலர் வரும், பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து இது ஒயிட் கலர். இது வந்து ஸ்னோஃபால் ஆகிற இடம், இல்லைனா ரொம்ப பனிமூட்டமாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்க விஷயமே தெரியாது. பட் வந்து அந்த எல்லோ கலர் போலாரைஸ்டு அந்த கிளாஸ் வந்து ஒன்று அட்டாச்சபிள் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மேட் டாகில் அந்த மாதிரி பிராண்டில் போனீங்கன்னா கிடைக்கும். பட் இந்த மாதிரி SJGயில் வந்து அது கிடைக்காது. நீங்கள் வேணும்னா இதையே வந்து ஃபுல்லே வந்து அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி வரும். ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, லைக் எல்லோ அது மாதிரி. அப்படி இல்லைனா LED. இது வந்து சிங்கிள் கலர் தான் வரும். டபுள் கலர் வேணும்னா அதுதான், அது டபுள் கலர் கிடையாது, மேலே ஒரு கேப் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த லைட்டோட டீட்டெயிலாம் முடிஞ்சிச்சு. இப்போது நான் இதை வந்து பைக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ இங்கே தெரியுதான்னு தெரியலையே உங்களுக்கு. ஐயோ, இங்கே லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ இங்கே 2 போல்டு, இதோ ஒரு போல்டு தான். ஸோ இதை வந்து நான் இதோட கனெக்ட் பண்ணி ஒரு எல்ராட் மாதிரி, ஓகேங்களா, இந்த எல்ராடில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஒயர் கனெக்ஷன் இங்கே போகுதா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லுக் வைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு லுக் வைஸ் பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே இருக்கா, கீழே இருந்ததுன்னா வந்து எல்லா பைக்லேயும் நார்மலாக கீழே இருக்கும். ஸோ எனக்கு லுக் வைஸ் வந்து கொஞ்சம் வேணுன்றதுக்காகவே வந்து நான் மேலே 2 இடத்துல அப்படி மாட்டியிருக்கேன். ஸோ அப்படி கண்ணு மாதிரி இருக்குல்ல, ஸோ நடுவில் வந்து ஒரு பெரிய மூக்கு இல்லை வாயின்னு எதனா வச்சுக்கலாம். ஸோ 2 அழகான கண் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே இந்த பக்கமும் வந்து சேம் அதே மாதிரி தான். இதோ தெரியுதுங்களா? 2 போல்டு, இதோ ஒரு போல்டு, இதோ 2 போல்டு இருக்குங்களா? ஸோ இந்த 2 போல்டில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல் கிளாம்ப் வந்து நமக்கு வந்து இதோட தரமாட்டாங்க, பாக்ஸோட எனக்கு தரல. ஸோ எனக்கு வந்து இந்த கிளாம்ப் இருக்குது தெரியுதுங்களா? இந்த கிளாம்ப் இதோ இங்கே நடுவில் வச்சுருக்க இந்த செட்டிங் இதெல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த கிளாம்ப் மட்டும் நான் வாங்கி தான் நான் போட்டேன். நீங்களும் இப்படி தான் போடணும்னு கிடையாது. இன்னொரு ஈஸியான வே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பம்பர் இருக்குது தெரியுதுங்களா? ஸோ இது நான் எதுக்கு பண்ணேன்னா, அந்த லைட்டை வந்து இங்கே மாற்றிட்டு இது எடுத்துடலான்னு பார்த்தேன். நான் மாட்டி பார்க்கும்போது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் லுக் வைஸ் எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல. பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் லாங் ஷாட் வச்சுது. பட் இங்கே வச்சா என்ன ஆகும்னா, ஆப்போசிட்டில் வரவங்க கண்ணில் வந்து ரொம்ப அதிகமாக போடும். ஸோ இங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஆங்கிள் பார்த்துக்கோங்க, இப்படின்னு நான் காட்டுறேன். இங்கேருந்து இப்படி கீழே போடும். ஸோ இங்கேருந்து இப்படி கீழே போடுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஆங்கிள் வந்து இப்படி இருக்குல்ல. ஸோ இப்படி வச்சோன்னா நிறைய ரோட்டில் போடும். இப்படி இருக்கும்போது நிறைய வந்து அவங்களோட ஃபேஸில் போடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நான் மேலே வச்சுட்டேன்.
ஓகேங்களா. அதே மாதிரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு ஹோல் போடலாம். இதில் வந்து ஹோல் போட்டுருவாங்க. ஸோ நான் இது வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் அந்த ஐடியா தெரியாமல் இதை பண்ணிட்டேன். பட் இதை ரிமூவ் பண்ணுவேன். இங்கே வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு ஸோ அந்த ஹோலில் வந்து டேரெக்டாக இந்த எல்க்லாம்ப்லாம் தேவையில்லை, இந்த லைட் அப்படியே டேரெக்டாக தூக்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஈஸியான பெட்டரான வே. ஸோ இந்த லைட்டு கேட்டிருந்தீங்களா, இந்த லைட் வந்து நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து இங்கேருந்து பேட்டரிக்கு டேரெக்ட் கனெக்ஷன் இருந்தது. பட் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த லாக்டவுனில் ஒரு 5 days எடுக்கலன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ நடுவில் ஒரு வீடியோ போட்டுருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாகவே பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சு. அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் 2-3 நாள் மறுபடியும் எடுக்கல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ இந்த வீக் எடுக்கும் போது என்ன பண்ணால், பேட்டரி ஃபஸ்ட்டு போய் சார்ஜ் போட்டு வந்துட்டு அங்கேருந்த ஒயர் கனெக்ஷன் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து பேட்டரி கீ போட்டால் தான் வந்து எப்படி சொல்ல, கீ போட்டு ஆன் பண்ணால் தான் இதை ஆன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டேரெக்ட் கனெக்ஷனில் இருந்ததுனால தான் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆச்சு. ஸோ கீ போட்டு கனெக்ட் பண்ணால் தான் இது வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ஒரு செட்டிங்ஸ் பண்ணிவிட்டேன். செட்டிங்லாம் கிடையாது, டேரெக்டாக வந்து உள்ள இந்த கீ வருதுல, இந்த கீக்கு வந்து கனெக்ஷன் வரும். ஸோ இந்த கீயோட கனெக்ஷன் மூலமாக அது கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அதெல்லாம் நானே பண்ணிவிடுவேன். ஸோ அது பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நைட் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நைட் வியூவில் பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே மார்னிங்கில் வாங்க. இது வந்து லோ பீம், அதாவது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, பட் வண்டி ஆனில் தான் இருக்குது. உங்களுக்கு இங்கே மட்டும் தான் லைட் தெரியும். ஏன்னா அந்த ஸ்பாட்லலாம் வந்து லைட் கொஞ்சம் டென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நைட் வியூவில் தெரியல. இது வந்து இப்போ ஹை பீம். ஸோ நல்லா பாருங்கள், இங்கே ஹை பீம் லைட் எரியுதா, அது என் கைவி தெரியுதா, இங்கே ஹை பீம் லைட் எரியுதா. இதுதான் வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறது. ஸோ இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியோட லைட் பவர், அதாவது என் ப்ரெடிட்டரோட லைட் பவர் எந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு எல்லா பைக்கோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ வந்து நான் இந்த ஃபாக் லேம்போட ஸ்பெஷல் சொல்கிறேன் பாருங்கள், போடுறேன், லைட்டு போட்டே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தெரியுதுங்களா, எவ்வளோ கிளியராக தெரியுது. இந்த ஒரு லைட் லூஸாக இருக்குது, இப்போ பாருங்கள், இந்த ஒரு லைட் மட்டும் எவ்வளோ பவராக இருக்குது, அந்த பக்கமாக தெரியுதுங்களா. இதுதான் மேட்டர். இதோட ரேஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப தூரம் தெரியுது, பட் வந்து சரி எனக்கு ரொம்ப தூரம் தெரியுது. ஆனால் உங்களுக்கு கேமராவில் வந்து இப்போ ஆட்டோ தெரிகிற அளவுக்கு தான் தெரியுது. பட் எனக்கு வந்து அதை தாண்டி கொஞ்சம் தூரம், ஒரு இங்கேருந்து ஒரு 80 மீட்டர் to 100 மீட்டர் வரைக்கும் எனக்கு வந்து ரோடு தெரியுது என்ன இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி டார்க் ரீட்டில் இருந்தால் நல்லா கிளியராக தெரியும். பட் ஆப்போசிட்டில் லைட் வர ஆரம்பிச்சிட்டா ஒரு 50 மீட்டருக்கு அவ்வளோ ரேஞ்ச் தான் வந்து தெரியும். அதுதான் வந்து இந்த லைட்டோட ஒரு அம்சம். அதே மாதிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து டேரெக்டாக இப்போ நான் பைக்கில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கறதுனால பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இப்போ ஹார்ன் அடிக்கும்போது பாருங்கள் லைட் பவர் கம்மியாகுதா, அதே மாதிரி இண்டிகேட்டர் போட்டாலும் பாருங்கள் எப்படி அமிஞ்சு. ஸோ ஏன்னா பேட்டரி வந்து இந்த லாக்டவுனில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை. ஸோ அப்படியே நம்ம மார்னிங் வியூவில் கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் சொல்ல முடியாது, ஈவினிங் தான். இப்போ வந்து நான் என்னோடய கன்சோல், ஓகேங்களா, பைக் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், அப்படியே மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய கன்சோல். ஸோ என்னோடய கன்சோலில் வந்து இது வந்து மொபைல் ஹோல்டர். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மொபைல் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி வந்து சார்ஜரும் இதில் தான். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சார்ஜர். என்னாச்சு, நான் தமிழ்நாடு ரைட்டில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏலகிரியில் மேலே ஏறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வந்து கீழே இது பண்ணியிருப்பா. அது எதுக்குன்னா, மொபைலில் வந்து சார்ஜ் காலி ஆகிடுச்சு, மொபைல் ஏறலை. மார்னிங்லாம் ஏறிடுச்சு. திருப்பத்தூர் ரோடு போனோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சரியான வைப்ரேஷன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது ஒர்க்கே ஆகலை. அது ஏனே எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன். ஸோ ரைடு முடிச்சு நான் அன்றைக்கி லாஸ்ட் டே வந்து வீட்டுக்கு வரும்போது என்னாச்சுன்னா, செம்ம மழை. அதாவது வந்து நிவர் சைக்ளோன் வந்து அப்போ க்ரியேட் ஆகிருந்தது. நைட்டு ஒரு 12 o'clockலாம் வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, இதில் இருந்த கேப் வந்து ரிமூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது மூலமாக உள்ளே ஃபுல்லாக தண்ணி போய் இது ஃபுல்லாக ஒர்க் ஆகாமே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இதில் இருந்த ஒயரோட கனெக்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு, தெரியுதுங்களா, இங்கே தான் ஒயர் கனெக்ஷன் இருந்தது. க்ளோஸ் ப்ளே காட்டுறேன். ஸோ இங்கே தான் ஒயர் கனெக்ஷன் இருந்தது. இதை மட்டும் எடுத்துகிட்டு நான் வெறும் மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணேன். அதே மாதிரி இதில் இருந்த அந்த இதுவெலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரப்பர், அதெல்லாம் வந்து பசங்க வந்து எடுத்து விளையாடி தூக்கி போட்டானுங்க பார்க்கிங்கில் தான் இருக்கும்போது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இதை கொஞ்சம் பெண்ட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபோன் இதில் வந்து லாக் ஆகிட்டு இப்படி வெளியே வராது. இப்போ நான் என்ன பேட்டரி அப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு யூனிட் வச்சுருக்கேன், அங்கே ஒரு யூனிட் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, நான் வந்து லைட் போட்டு காட்டுறேன். உள்ள லைட்டு தெரியுதுங்களா. ஸோ அது வந்து ஒரு சார்ஜர் யூனிட். ஸோ அதில் வந்து 2 இருக்குது. அது எப்படி நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதில் 2 இருக்குது, தெரியுதுங்களா. என் கையே பெருசாக ரொம்ப மறைக்குது, நான் ரொம்ப ஜூம் வச்சுருக்கேன். இதில் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அது வந்து 2 போர்ட் இருக்கும். அதில் அந்த 2 போர்ட்டுமே வந்து சார்ஜர் வர போட்டு தான். ஸோ 2 போர்ட்டுக்குமே வந்து ஒரே சுவிட்ச் தான். இந்த சுவிட்ச் வந்து வண்டி ஆன் பண்ணால் தான் வந்து, இப்போ வண்டி ஆனில் இருக்குங்களா, சுவிட்ச் போட்டால் வந்து லைட் எரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த கனெக்ஷனில் தான் நான் கொடுத்து வச்சுருப்பேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கேப் போட்டு மூடிட்டோம்னா வந்து மழை வராது. அதாவது வந்து வண்டி நின்றுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இருந்தால் படாது. பட் இதுவே வந்து நம்ம இங்கே எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், எப்படியா இருந்தாலும் தண்ணி பட்டுரும். நான் வண்டி சாவி எடுக்கிறேன். ஸோ அதனால் நான் இங்கே வச்சேன். இப்போ மழை பெய்யும் போது நான் வண்டி ஓட்டினா கூட என்னோடய விண்ட்ஷீல்டு உடையாமல் இருக்கிற வரைக்கும் அதில் வந்து தண்ணியே படாது. எக்ஸ்ட்ரீம் என்ன தான் ரைட்டில் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து தண்ணி வராதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ அதனால் நான் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் 2 போர்ட் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த 2 போர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 5 வோல்ட்டு ஒன்று 2 வோல்ட்டு. எல்லாருமே வந்து 12 வோல்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் 5 வோல்ட்டு 2 வோல்ட்டு. ஆனாலுமே எனக்கு 5 வோல்ட்லேயும் நல்லா சார்ஜ் ஏறுது, 2 வோல்ட்லேயும் சார்ஜ் ஏறுது. அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த போர்ட்டு, அப்புறம் உள்ளே இருக்க சார்ஜர் போர்ட்டு, மொபைல் ஹோல்டரு, இது 3மே வந்து நான் ஒரே நாளில் வாங்கினேன். பட் நான் இது 2 தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அது வந்து நம்ம எப்போனா இது எதனா டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். ஸோ அது 300க்கு வாங்கினேன், இது வந்து 500க்கு வாங்கினேன். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.2 மீன்ஸ் 2 ஆம்ப்னு சொல்லுவாங்க. இதில் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன்று 5 ஆம்ப்பு, ஒன்று 1.5 ஆம்ப்பு. அதாவது 5 ஆம்ப் வந்துன்னா ஃபாஸ்ட் சார்ஜர், 1.5 ஆம்ப் வந்து நார்மலு. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் போட்டால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறலை. ஒரு சார்ஜர் போட்டிங்கன்னா நல்லா 5 ஆம்ப் அளவுக்கு ஏறுது, ரெண்டுமே போட்டிங்கன்னா ஒன்று 3 ஒன்று 1.5 அந்த அளவுக்கு தான் ஏறுது. பட் வந்து சார்ஜர் டெஃபினட்டாக ஏறுது, அது கன்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், மறுபடியும் உங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். 1800 rupees வந்து நான் 2 லைட் வாங்கினேன். இது இல்லாமல் வந்து நான் இதுக்கு ஸ்விட்சஸ் வாங்கும்போது ஓவராலாக சேர்த்து எனக்கு 2000 rupees ஆச்சு இந்த லைட்டு. ஸோ இது இல்லாமல் எனக்கு வந்து சார்ஜர், மொபைல் சார்ஜர் பார்த்திங்கன்னா இது வந்து 500 rupees. அதாவது வந்து இது 2 ஆம்ப்பு. ஸோ இது இந்த மொபைல் ஹோல்டர் பேர் என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மொபைல் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பைடர் ஜாயிண்ட்டு இல்லை ஸ்பைடர் மொபைல் ஹோல்டர், ஏன்னா இது ஸ்பைடர் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்காக இது வந்து எக்ஸ்ட்ரா அடாப்டர், அது உள்ளே இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா. அதை நான் தனியாக வந்து கேட்டே வாங்கினேன், இமேஜ் காட்டிட்டு இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஓகேங்களா. அது எப்படி எனக்கு தெரியும்னா நான் ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கும்போது இது வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை எடுத்து வச்சேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபாக் லேம்ப்பு, என்னோடய மொபைல் சார்ஜு, என்னோடய மொத்த கன்சோலோட செட்டிங். ஸோ இந்த கன்சோல்லையும் நான் வந்து டெரிவேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹசார்டுக்காக. ஸோ இப்போ வந்து சிங்கிள் இண்டிகேட்டர் எரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து டபுள் ஹசார்டு ரெண்டுமே எரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து ஒன்லி இண்டிகேட்டர். அந்த சுவிட்ச் ஆனில் இருந்தால் அது ஹசார்டு. அதாவது வந்து நான் எந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டாலுமே அது வந்து எனக்கு ஹசார்டாக தான் எரியும். ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரியும் 2 லைட் எரியுது. ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா. இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ தெரியாது. இது ஒன்று விஷயமாச்சா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப் கண்ட்ரோல். ஸோ செகண்ட் கண்ட்ரோல், இது என்ன கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து டேரெக்டாக கனெக்ஷன் வருதுல்ல. ஸோ டேரெக்டாக நம்ம லைட்டுக்கு வச்சா பவர் ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகும்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதில் கனெக்ஷன் வரும். ஸோ இது ஆனில் இருந்தால் தான் இந்த 2 சுவிட்ச் நம்ம ஆன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வச்சுருந்தேன். பட் இப்போ என்ன பண்ணேன், டேரெக்டாக வந்து நான் கீழே கன்சோல் அந்த கீயோட இதில் வந்து நான் கனெக்ஷன் கொடுத்ததுனால இதோட கனெக்ஷன் இப்போ கட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ டம்மி சுவிட்சாக தான் இருக்குது. ஸோ நான் ரைட்டில் போகும்போது என்ன பண்ணுவேன்னா அந்த கன்சோல் எடுத்துகிட்டு இதில் கன்சோல் மறுபடியும் மாற்றிப்பேன். ஒரு 1/2 hour ஒர்க் தான். ஸோ மறுபடியும் நான் மாற்றிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட இது என்னன்ட்டு வந்து நீங்கள் அந்த நைட் வியூவில் பார்க்கும் போதே தெரியும். நம்ம ஆரன் அடிக்கும் போதும் இண்டிகேட்டர் போடும் போதும் லைட் வந்து இப்படி பிளிங்காக எரிஞ்சுது. ஸோ அவ்வளோ வந்து ஒயர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒன்று, அதே மாதிரி வந்து லைட்டோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்கள் என்ன தான் மேட் டாக் எல்லாத்துலேயுமே போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 4 LED 6 LED தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து இதில் 9 LED அதுவும் வந்து பவர் எல்இடியோட சைஸே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா. அந்த லைட்டோட கம்பேர் பண்ணும்போது பட் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமான பவர் எடுத்துக்கும், லைட் வந்து ஓரளவுக்கு தரும். பட் மேட் டாக்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப கம்மியான பவர் வாங்கி ரொம்ப அதிகமாக தரும். ஏன்னா அது வந்து ஒரு பக்காவான பிராண்டில். ஸோ பிராண்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 சுவிட்ச் சொல்கிறேன். இந்த 2 சுவிட்ச் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டல. இந்த 2 சுவிட்ச். ஸோ இந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா நார்மல் லைட்டு. ஓகேங்களா. இந்த சுவிட்ச் போட்டால் வந்து லைட்டை ஃப்ளாஷ் மோடு, லைட் அமிஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும். இது எப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்து 3 வாட்டி அமிஞ்சு எரிஞ்சிடும்னுவாங்க. சாரி, ஒரு செகண்டுக்கு 3 வாட்டியா இல்லை 3 செகண்டுக்கு 5 வாட்டியா சம்திங் சொன்னார் அவர். பட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதுவாகுது பாருங்கள். இதுக்கிட்ட நான் வந்து திடில்னு போட்டேன்னா வந்து எதிர்க்க வரவங்க வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப பேனிக் ஆவாங்க. என்னடா இது திடில்னு கண்ணில் அடிக்குதுன்னு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துற மாதிரியும் லைட்டாக இருக்கும் பைக்கில் வரவங்களுக்கு. காரில் வரவங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் பைக்கில் வரவங்களுக்கு கம்பல்சரி அது இருக்கும். ஏன்னா எனக்கு நான் ஃப்ரெண்டுங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டே சடனாக போடாதரா எதிர்க்க வரும்போதெல்லாம், நான் சும்மா இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் திடீர்னு ஆன் பண்ணி விடுவோமா, அப்படியே கண்ணில் கூசுதுரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லைங்க, நான் ஃபேஸை கட்டுறேன். எண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். டாடா பை பை கைஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பைக் வச்சு நான் நிறைய ரைட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரைட்லாம் பார்க்கணுன்னா என்னோடய பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணுங்கள், மாஸ் காட்டுங்க. ஸோ நம்ம 100cc டூரிங்காக வந்து ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்போட பேர் வந்து 100cc வாரியர்ஸ். ஸோ இந்த சைடில் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து 100cc டூரிங் பண்ணணும், இல்லைனா 100cc பைக் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்டெப்போடு நம்ம ஒரு மாசான ரைட் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே, இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே. ஸோ இந்தியா அளவுக்கு தெரியல, தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அட்லீஸ்ட் ஒரு மெம்பர்ஸாச்சும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் நம்ம வந்து செம்ம டீட்டெயிலாக பேசிட்டு ஒரு மாசான கேங் ரைட் பண்ணலாம். ஸோ டாடா பை, see you guys.